எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். இப்போ லைனாக பண்டிகை எல்லாம் வருது, அப்போ பூஜைகள் வரும். இப்போ இந்த பூஜை பண்ணும்போது ஒரு விரதம் பண்ணுறோம், ஒரு வரலட்சுமி பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு செக்லிஸ்ட் இருக்கணும். என்னெல்லாம் வேணும் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு செக்லிஸ்ட் வேணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம், என்ன பாத்திரம் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுறோம். இது எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த செக்லிஸ்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுட்டோம்னா எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்போ தேய்ச்ச நம்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சு லிஸ்ட்டை படி எடுத்து வச்சாச்சுன்னா நம்மளுக்கு அதிகம் காலம்பரை வாத்தியார் கேட்டப்புறம் டென்ஷன் கிடையாது. ஓகேவா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பஞ்சபாத்திரம், உத்ரணி, தாம்பாடம். சிலப்போ சில பூஜைகளுக்கு மினிமம் வாத்தியார்கள் கேட்குறது 4 தாம்பாளம் கேட்குறா. அதனால் 4 தாம்பாளம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக ஒன்று பித்தளையாவோ, பித்தளை, தாமரம் இல்லைன்னா வெங்கலமாவோ இருக்கணும். கண்டிப்பாக அது இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒற்றாலத்தி, அந்த ஒரு திரி போட்டு ஏற்றுவோமே அந்த தட்டு. அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்திக்கு உள்ளது தனி தட்டு, மணி, பஞ்சாலத்தி 5 விளக்கு உள்ளது. என்ன அது 5 திரி போடுவோம் பஞ்சாலத்தி சுவாமிக்கு காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் தூபக்கால், சாம்பிராணி போடுறதுக்குள்ள தூபக்கால், பலகை 2 பலகையானும் வேணும். வாத்தியாருக்கு உட்கார்றதுக்கு பலகை கொடுக்கணும். நம்ம சில காரியங்களுக்கு மட்டுமே வெறும் தரையில் உட்காரலாம். பாக்கி பூஜைகள் காரியத்துக்கு எல்லாம் பலகை இல்லைன்னா பாய் அது வேணும். அப்புறம் இது விளக்கு 5 திரி போட்டு ஏற்றுற விளக்கு இருக்குன்னா 5 திரி போட்ட விளக்கு 2 விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கலசம் நம்ம எப்போ ஆற்றுல ஒன்று வாங்கி வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லது. என்ன வரலட்சுமிக்கெல்லாம் வெள்ளியில் கலசம் வச்சுக்கிறேன், வெள்ளி சொம்பில் வச்சு தான் வச்சுக்கிறேன். சாதாரணமாக நம்ம பித்தளையில் ஒரு கலசம் மாதிரி உள்ளது வாங்கினோன்னா அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அப்புறம் அர்க்கியத்துக்கு ஒரு பாத்திரம். இந்த அர்க்கியத்தை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இன்றைக்கி உள்ளதில் அது எல்லாமே வந்துடும். அர்க்கியத்துக்கு ஒரு கிண்ணம். இதெல்லாம் பூஜைக்கு தேவையான பாத்திரம். அதுக்கப்புறம் பொதுவாக பூஜைக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்து வைக்கணும், அது என்னெல்லாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது மஞ்சப்பொடி, குங்குமம், சந்தனம், பூமாலை, உதிரிப்பூ, வெற்றிலை பாக்கு, ஊதுபத்தி, சாம்பிராணி, பஞ்சு, திரியாக வச்சுருந்தேன்னா ஓகே, நல்லெண்ணெய், கற்பூரம், வெல்லம், மாவளை, வாழைப்பழம், அரிசி. வாத்தியார்ட்ட கேட்டால் சொல்லுவார், பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தேங்காய், தயிர். அன்றைக்கி அபிஷேகம் உண்டுன்னா தயிர், தேனெல்லாம் இனிமே உள்ளது. தயிர், தேனெல்லாம் அபிஷேகம் இருந்துன்னா வேணும். தேன் சிலப்போ சில நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வாத்தியார் கேட்பார். தீப்பெட்டி, பூனல் போட்டிருக்கு. ஆனால் அந்த பூனல் நம்மளுக்கு வேணும்னா இது பண்ணிட்டா போகும். ஏன்னா எல்லாமே நம்ம அக்ஷதையில் தான் பண்ணுவோம். நான் அதை பற்றி பின்னாடி நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி. வஸ்திரம், அப்புறம் அக்ஷதை. இந்த அக்ஷதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு செகண்டு மட்டும் நல்லா தண்ணியில், கையில் தண்ணி இருந்தால் கூட போகும், தண்ணி வச்சுக்கலாம், நெய் வச்சுக்கலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வச்சுட்டு மஞ்சப்பொடியும் போட்டு கையால் நல்லா இது பண்ணி நல்லா ஒரு இப்போ முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா நல்லா காய வச்சுட்டேன்னா ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டா ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் சில பூஜைகளுக்கு பஞ்சாமிர்தம் கேட்பான். அதுக்கப்புறம் கோலப்பொடி. அந்த கோலப்பொடி அரிசி மாவாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் சில பூஜைகளுக்கு பஞ்சகவ்யம். இப்போ பஞ்சகவ்யம் கிரி ட்ரேடிங்கில் எல்லாம் கிடைக்கிறது. ஒரு தடவை ஓப்பன் பண்ணால் உடனே யூஸ் பண்ணிட்டுனா பஞ்சகவ்யம். அப்புறம் திராட்சை, கல்கண்டு, என்ன அப்புறம் பால் எடுத்து வைக்கணும், பச்சை பால் எடுத்து வைக்கணும். வாத்தியார் கேட்பார், சிலப்போ கேட்டால் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறம் இந்த வரலட்சுமி, சில கௌரி பண்டிகையெல்லாம் இது பண்ணும்போது ஹோமம் இருக்குது அப்படின்னா நெய் வாங்கி வச்சோடணும். அப்புறம் சில பூஜையில் கருகுமணி, பனை ஓலை இதெல்லாம் கேட்பான். சில கௌரி பண்டிகைகளில் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது எடுத்து வச்சுக்கணும். உங்கள் ஆற்றுல என்னவோ அதெல்லாம். கண்மை, ஏலக்காய், அதுக்கப்புறம் அகல் விளக்கு, மூங்கில் தட்டு. இந்த நம்ம அனந்த விரதத்துக்கு பஞ்சநாளன மாலை போட்டோம் சுவாமிக்கு, அந்த மாதிரி இருக்கிறத வாத்தியார்ட்ட கேட்டுட்டு இது பண்ணோம். பட் நான் முன்னாடி சொன்னேன், இந்த ஹோமத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 25 ஐட்டமும் ரெகுலராக பூஜைக்கு எடுத்து வச்சுருங்க. இதை ஒரு இதில் போட்டு எடுத்து வச்சுட்டோம். நம்ம இந்த லிஸ்ட்டு எழுதி வச்சுட்டு விட்டோம்னா ஒரு நோட் புக்கே போட்டுக்கலாம்.
நோட் புக்கே போட்டுட்டோன்னா நம்மளுக்கு அந்த டைமில் போயிட்டு நம்ம எதையும் தேட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பூஜை பண்ணும்பொழுது என்னெல்லாம் நைவேத்தியத்துக்கு வாத்தியார் என்னெல்லாம் சொல்லுவார், எல்லா இதெல்லாம் வாத்தியார்கிட்ட கேட்டுக்கணும். இந்த கணபதி ஹோமம்லாம் பண்ணும்பொழுது அப்பம் கொழக்கட்டை என்ன அது ரெண்டும் கம்பல்சரி. மோதகம் பண்ணுறது கம்பல்சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு சிலப்போ வந்து ஹவிஸ் வைக்க சொல்லுவார். ஆயுஷோமெல்லாம் பண்ணும்போது ஹவிஸ் வேறு ஒன்றும் அல்ல, பச்சரிசி ஏற்றும் போது அதில் கொஞ்சமாக பாலையும் ஆட் பண்ணி அதை வந்துட்டு வேக வச்சு அங்கே வைக்கிறது. என்ன அதில் உள்ள தண்ணியை வந்து வற்றிச்சு விடணும், வடிக்கப்படாது. அதனால் குக்கரில் வைக்கிறது எதுவானாலும் தண்ணியை வற்றிச்சுட்டு இது பண்ணுறது, அதுதான் வெள்ளை சாதம். அதுக்கப்புறம் பாயசம் கேட்பார், உளுந்து வடை, அப்பம், இட்லி, சுண்டல், அப்புறம் மோதகம், அதுக்கப்புறம் ஆப்பிள், வாழைப்பழம். நம்ம இதாக இருந்ததுன்னா பிள்ளையார் சதுர்த்தியாக இருந்தால் நாவல் பழம், கொய்யாப்பழம், இதெல்லாம் வந்துட்டு பிள்ளையார் சதுர்த்திக்கு உள்ளது. இந்த மாதிரி பண்ணுறது. சில வீட்டில் வந்துட்டு கோசம்பரி பண்ணுவா. அது என்ன வாத்த வழக்கத்தை அந்த நைவேத்தியத்தையும் அதையோடு சேர்த்து எழுதி வச்சுட்டு விட்டேன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆஃபீஸ் போயிட்டு நம்ம அந்த ஒரே ஒரு நாளைக்கு லீவ் எடுக்கிறோம் அப்படின்னா சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, அக்ஷதை இதெல்லாம் 2-3 நாள் முன்னாடியே நம்ம வந்து செக்லிஸ்ட் பார்த்து எடுத்து வச்சுட்டு விடலாம். எதெல்லாம் எடுத்து வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு விடலாம். அதுக்காக பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வாத்தியார் சொல்லும்போது ஷோடச உபச்சாரம் அப்படின்னு சொல்கிறார். என்ன உபச்சாரம்னா என்ன? நம்ம என்ன சுவாமிக்கு பண்ணுறோமோ அந்த சுவாமிக்கு வந்துட்டு நம்ம வந்து உபச்சாரம் பண்ணுறோம். உபச்சாரம்னா அவரை வந்து உட்கார்ந்த உடனே அவர் எப்படி நம்ம ஒரு கெஸ்ட்டு வந்தால் எப்படி வரவேற்போம், அவளுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம், அது சுவாமிக்கு பண்ணும்போது அது உபச்சாரம் ஆகிடும். என்ன அது வந்து கெஸ்ட்டுக்கு வந்துட்டு அது நம்மளோட என்ன சௌகரியமான சுவாமிக்கு இதெல்லாம் மந்திரத்தால் ஒரு வாத்தியாரை வச்சு பண்ணும்பொழுது உங்களுக்கு பண்ணுறது இதெல்லாம். இதில் தான் வந்துட்டு நான் ஒரு கிண்ணம் சொன்னேன்னு, இதுக்கு அர்க்கியத்துக்கு ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி, இந்த பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படிம்பர் வாத்தியார். அந்த மாதிரி சொல்லும்போதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி விடணும், அதில் ஜலம் விடணும். என்ன அதுக்காக. சரி, உபச்சாரங்கள் என்னத்துக்கு? ஃபஸ்ட்டு தியானம். என்ன தியானம்? அம்பாளை இது பண்ணுறோன்னா அவளோட தியான ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளை அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சா போருமா? உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணும். அதனால் வாத்தியார் ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஆவாகனம், அம்பாளை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறோம். அம்பாள், கணபதி, முருகன் யாராக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து சத்யநாராயண பூஜை பண்ணோன்னா அந்த சுவாமியை எந்த சுவாமியை கொண்டு வரோமோ அந்த சுவாமியை கொண்டு வந்து உட்கார உபச்சாரம் என்னத்துக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த உபச்சாரங்கள் தான் இருக்குது. இந்த உபச்சாரங்களை தான் வாத்தியார் சொல்கிறார். நிதானமாக கேட்டு பாருங்கோ. இந்த உபச்சாரங்களை இன்றைக்கி கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு வாத்தியார் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு நன்னா சேர்ந்து உங்களால் ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணிட்டு போக முடியும். அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ, எல்லாம் தெரிஞ்சவாளுக்காக அல்ல. ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் என்னத்துக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்குறா. இது அதை பற்றி தெரியாதவாளுக்காக உள்ள விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறது வந்துட்டு நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கிறவா என்ன பூஜையெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன ரூல், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு ஜப்பான்காரனை பற்றியும் சைனாக்காரனையும் பற்றியும் அவன் பாம்பு கழிக்கிறானா பல்லியை கழிக்கிறானா அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் வேண்டாம். கமெண்ட் போடுறா, எப்படி இப்படி வாழ்க்கெல்லாம் தோணுறதுன்னு ஆயிடுறது. அதனால கூட சொல்லிடுறேன், சொல்லும்போது அதை சேர்த்து சொல்லணும். அது தனியெல்லாம் போட முடியாது. அதெல்லாம் ஐ டோன்ட் மைண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பிகாஸ் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு வந்துட்டு அது சுவாமி, நம்பிக்கை இல்லாதவனுக்கு அது வெறும் கல். ஒருத்தரை நம்பிக்கைன்னா அவளுக்கு வரும்பொழுது தான் கர்மா இருந்துனா தான் நம்பிக்கை வரும், இல்லைன்னா நம்பிக்கை வராது. யாருக்கெல்லாம் நன்னா 5வது பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானம் நன்னா இருக்கும் அவள் என்ன ஆனாலும் அந்த தெய்வீக பணிக்கு ஆன்மீகத்துக்கு வந்துடுவாள். சரியா? ஸோ நம்ம சுவாமியை கொண்டு வரோம், தியான ரூபத்தில் சுவாமியை கொண்டு வரோம், வந்துட்டு ஆவாகனம் பண்ணுறோம். இந்த சுவாமியை அதை ஆவாகனம் பண்ணி அவருக்கு ஒரு ஆசனம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தியம் கொடுக்குறோம். பாத்தியம்னா என்னன்னு கேட்டால் காலலம்புறது, அது பாத்தியம். அடுத்தது வந்து அர்க்கியம், வந்தவருக்கு
வந்த உடனே ஒரு ரெஃப்ரெஷ்னர், ஒரு ஸ்டார்டர்னு சொல்லலாம். பழம், வெத்தலை, பாக்கு எல்லாம் பழம்தான். பழம் பால் தான் மெயின். அர்க்கியம் வந்து பால் தான், பாலும் பழமும் தான். அதுக்கப்புறம் ஆஜமனியம், அவருக்கு வந்துட்டு அந்த இடத்த ஃபுல்லும் குளிர வச்சு அந்த இடத்த சுத்தப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் அது சுத்தப்படுத்தினோன்னா அவருக்கு கொடுக்குற முதல் வெள்ளம், அதுதான் ஆச்சமனியம். அடுத்தது அபிஷேகம், அவருக்கு என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணோன்னா அவருக்கு வந்து வஸ்திரம் கொடுக்கணுமே. இப்போ எப்படின்னா நம்ம வந்து வஸ்திரம் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா அக்ஷதையில் தான் இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கந்தம், நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டோன்னா பொட்டுட்டுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி சந்தனம் கொடுக்க. கந்தம்னா மனம், அப்போ சந்தனத்தை கொடுப்போம். அடுத்தது குங்குமம், நெத்திக்கிட்டுக்கிறதுக்கு குங்குமம். அதுக்கப்புறம் ஆபரணம், நம்ம நகை போட்டுக்கிற மாதிரி அவருக்கும் அக்ஷதையில் தான் ஆபரணம் கொடுக்குறோம். நம்ம வந்துட்டு பூ வைக்கிறோம், மாலையாக போடுறோம் அதை. அப்புறம் அக்ஷதையும் மஞ்சள் குங்குமத்தை சேர்த்து அக்ஷதையால் சமர்ப்பணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அர்ச்சனையை தொடங்குறோம். இன்னும் அர்ச்சனையில் என்னெல்லாம் பூ முடியுமோ அத்தனை பூவும் போடலாம். அதில் வந்து சில விஷ்ணுவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு, விநாயகர் சதுர்த்தி எப்போவுமே அவருக்கு சதுர்த்திக்கு அருகம்புல் அன்னைக்கு, அதாவது சதுர்த்தி அன்னைக்கு மாத்திரம் அவருக்கு துளசி யூஸ் பண்ணலாம், பாக்கியோட நாள்லாம் அருகம்புல் தான். அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு வந்து துளசியால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். விஷ்ணுவுக்கு வந்துட்டு அக்ஷதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். துர்க்கைக்கு வந்து செவ்வரளி, செவந்த பூ, எந்த பூவாக இருந்தாலும் அம்பாளுக்கு வந்துட்டு போடலாம். அதுக்கப்புறம் சூரியனுக்கும் சிவப்பு. அப்புறம் லக்ஷ்மிக்கு வந்து செந்தாமரை பூ, தாமரை பூவில் பண்ணுறதும் தும்பப்பூவில் பண்ணுறதும் விசேஷம். சரஸ்வதிக்கு வந்து மல்லி, முல்லை, வெள்ளை தாமரை, சாமந்திப்பூ இதால் பண்ணுறது விசேஷம். பைரவருக்கு வந்து அரளிப்பூ, மல்லிகைப்பூ பண்ண வேண்டாம். சிவனுக்கு வந்து தும்பை தான், தும்பையும் வில்வ தளமும் தான் அவருக்கு விசேஷம். அப்போது இந்த பூக்களை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். என்னெல்லாம் வாங்கலாம், எந்த பூஜை நடத்த போகிறோம், நவராத்திரி அப்படின்னு சொன்னால் நல்ல அரளி வாங்கலாம். நல்ல எந்த பூ வாங்கினா நல்ல மனம் இருக்கணும். அம்பாளை போடும்போது மறுக்கொழுந்து, அதுக்கப்புறம் வந்து அரளி, சம்பங்கி, ஜவந்தியில் மனம் இருக்கிற ஜவந்தி, இந்த மாதிரி மல்லிப்பூ, முல்லைப்பூ, ஜாதி, இருவாட்சி, அப்புறம் வந்து ராமபானம் சொல்லுவோம், அதுவும் போடலாம். அம்பாளை எல்லா சுவாமியை பொறுத்த வரைக்கும் நல்ல மனமுள்ள பூக்கள். ஸோ இந்த பூக்கள்னால அர்ச்சனை நம்ம இது இன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு மாத்திரம் ஒரு 23 இலைகள், அந்த இலைகளை வச்சு அர்ச்சனையே இருக்குது, ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது. அதில் வந்து இது கூட இருக்குது, என்ன தெரியுமா, ஊமத்தம் பூ வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு என்னது, ஒரு அரிசியோட ஒரு பூ உண்டு, அந்த பூ. அதுக்கப்புறம் எருக்க இலை எல்லாம் உண்டு. பிள்ளையாருக்கு ஒரு 23லேருந்து 24 பூ போட்டு தான் நம்ம வந்து பூஜை பண்ணுறோம். என்ன அந்த அர்ச்சனை முடிஞ்சோடனே என்ன பண்ணுறோன்னா தூபம், சாம்பிராணி புகை போடுறோம். நம்ம ஆண்கள்லேயே சாம்பிராணி புகை ரெகுலராக போடுறது ரொம்ப நல்லது, பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். குங்குலியம் கடையில் கிடைக்கிது, அது போடலாம். அது கூட நாயுருவி 2 குச்சி போடலாம். ஒரு நாயுருவி கட்டே 10 ரூபாயோ 15 ரூபாயோ தான் வருது. அதை வாங்கிட்டோன்னா 2 அணம் போட்டால் போகிறோம். செவ்வாய் வெள்ளியில் ஆற்றுல, செவ்வாய் வெள்ளி ஞாயிறு 3 நாளைக்கு ஆற்றுல தூபம் போடுறது ரொம்ப விசேஷம். இல்லை டெய்லியே வந்துட்டு நம்மளுடைய இந்த என்னது தூபம் கிடைக்கிறது, சாம்பிராணியோட தூப் கிடைக்கிறது, என்ன அந்த மாதிரி இருக்கிறத டெய்லி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், தீபம் காட்டுறோம். ஃபஸ்ட்டு ஒத்தாலத்தி, ஒரு திரி இருக்கிறது. அடுத்து 5 ஆலத்தி. ஒற்றாலத்திங்கும் போது ஆன்மா, 5 ஆலத்திங்கும் போது வந்துட்டு நம்மளுடைய உடம்புல இருக்கிற பஞ்ச பூதங்கள்னால அம்பாளுக்கும் சுவாமி, எந்த சுவாமி இருக்காரோ அவருக்கு ஆராதனை காட்டுறோம். அதுக்கப்புறம் கற்பூரத்தை காட்டுறோம். இந்த அதுக்கப்புறம் தாம்பூலம். என்ன இந்த தாம்பூலத்துக்கு, சுவாமிக்கு தாம்பூலம் வைக்கும்போது என்ன பண்ணுறான்னா, நம்ம அம்பாளுக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணும்பொழுது, மேருவுக்கு பூஜை இதெல்லாம் பண்ணும்பொழுது கற்பூர வீடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். அந்த கற்பூர வீடிகையில் 10-20 ஐட்டம் இருக்குது. மெயினாக இருக்கிற ஐட்டம் மட்டும் நான் சொல்கிறேன். ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு பொடிச்சு
என்ன, அதை வந்து வெற்றிலைக்குள்ளே வச்சு ஒரு கொஞ்சமாக குல்கந்து ஒரு கொஞ்சமாக வந்துட்டு சுண்ணாம்பு சேர்த்துட்டு இந்த கற்பூர வீடிகையை உபாசகர் முதல்ல அவர் கழிச்சுட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு நம்ம நவாவரண பூஜையில் ஒவ்வொரு ஆவரணம் முடியும் பொழுதும் இந்த கற்பூர வீடிகையை தான் அம்பாளுக்கு தாம்பூலமாக கொடுப்போம். ஏன் நம்ம போட்டுக்கணும்? ஏன் தாம்பூலம் போட்டுண்டு பூஜை பண்ண சொல்கிறான். நீங்கள் பார்த்தேன்னா தியாகையர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் ஷியாமா சாஸ்திரிகள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, வெத்தலை பாக்கு போட்டுண்டு நல்லா தாம்பூலம் தரிச்சுட்டு பூஜை பண்ணுற அளவுக்கு அம்பாள் அவரை வச்சுருந்தான். என்ன, அதனால் அம்பாளை பூஜை பண்ணும்போது தப்பி தவறு ஏதாவது ஒரு சின்ன எச்சல் பட்டுடுது அப்படின்னு. அதனால அது வந்தால் கூட அது கூட மனமாக இருக்கணுமாமா. அப்போ அந்த அளவுக்கு நல்ல ஒரு தாம்பூலத்தை ரெடி பண்ணிக்கணும். கற்பூர வீடிகை இதை பற்றி நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். கற்பூர வீடிகைக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ரொம்ப பழைய வீடியோ. அது ரொம்ப பழைய வீடியோன்னு ரொம்ப பழைய ஒரு 4 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். கற்பூர வீடிகை பற்றி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் எத்தனை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கற்பூர வீடிகை, அதுக்கப்புறம் நைவேத்தியம். அப்போது சுவாமிக்கு நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து சுவாமி நம்மளை நன்னா வச்சுருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கொடுக்கறது தான் நைவேத்தியம். என்ன, அப்படி இருக்கும் பொழுது அந்த நைவேத்தியம் ரொம்ப சுத்தமாக நன்னா பண்ணி வச்சுருக்கணும். அப்போ சுவாமி எடுத்துப்பாரா அப்படின்னா சுவாமி அதுக்குள்ளே வந்துட்டு போவார். இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு கதை இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் கேட்டாராமா, காளி வந்து சாப்பிடுவளா அப்படின்னு சொல்லி. சரி, இவர் அதை கிளியர் பண்ணி கொடுத்துடணும் இல்லையா நம்ம. அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறார், நீ 2 வாழைப்பழத்தை பண்ணி வாங்கிட்டு வாங்குறார், எடை போட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். வந்தார், அவரை எடை போட்டு வாங்கிட்டு வந்தார். வந்து சுவாமிக்கெல்லாம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட இந்த 2 பழத்தை மறுபடியும் கொடுத்து, நீ இப்போ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். போய் பார்த்தா ஃபஸ்ட்டு போட்டதை விட கிராம் குறைஞ்சி தான் அது இருந்தது. அப்போது நம்மளுடைய ஸ்ரத்தை எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுவாமி வந்து பண்ணிப்பார். என்ன, அதனால் நைவேத்தியம் கற்பூர நீராஞ்சனம், கற்பூர ஆரத்தி காட்டுறது. அது ஏன் அப்படின்னு கேட்டால், அது வந்து கற்பூரத்தை போல் எல்லோரும் சொல்லுவாங்க, கற்பூர புத்தின்னு சொல்லுவாள், டக்குன்னு பிடிச்சிக்கிறது. அந்த மாதிரி கற்பூரம் வந்து காற்றுல ஈஸியாக கலந்து போயிடும். அந்த மாதிரி நம்மளுடைய உயிர் பிரிந்து போகும்போது பகவானோட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தான் கற்பூர ஆரத்தி. அதுக்கப்புறம் ராஜோபச்சாரம். சுவாமிக்கு வந்து எல்லாம் சாமரம், அப்புறம் வந்துட்டு என்னது கொடை, விசிறி எல்லாம் பண்ணுவாள். அந்த ராஜோபச்சாரம் பண்ணிட்டு மந்திர புஷ்பம் மறுபடியும் மந்திரத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு க்ஷீராக்கியம் அதாவது பால் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு க்ஷமா பிரார்த்தனை, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோன்னா எங்களை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதான் காயேன வாச்சா சொல்லுவாள். எல்லா இதுலேயும் கடைசியில் காயேன வாச்சா. அது என்னன்னு கேட்டால், நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன், இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் க்ஷமா பிரார்த்தனை. அதுக்கப்புறம் வாயனம் கொடுக்கறது. வாயனம் கொடுக்கறது என்னென்னா, வாத்தியாருக்கு இல்லை அங்கே வந்திருக்கிற லேடிஸுக்கு, இப்போ வரலட்சுமினா வரும்போது பொண்டுகள்லாம் வருவாள், அவளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறது. வாயனம் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப். அதில் வாயனம் தான். அதுக்கப்புறம் வாயனத்தோட அது வாயனம் கொடுத்துட்டு அந்த ஆற்றுல இருக்கிற பெரியவாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதோட அது முடியும். அதுக்கப்புறம் பூஜையில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆச்சமனம். என்ன, அது வாத்தியா சொல்லுவார், அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமா ஒரு சொட்டு வெள்ளம் எச்ச பண்ணக்கூடாது, போகணும் உள்ள அது. அப்புறம் அங்கே வந்தனம், அது வந்துட்டு நம்ம வந்து ஜபம் எடுத்துக்கும் போது தெரியும், அங்கன்யாச கரன்யாசம், உடம்பையும் மனசையும் எல்லாத்தையும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பிராணாயாமம் சுவாமி பிடிக்க சொல்லுவார், ஒம்போகோ. மூச்சு சரியாக இருக்கணும், நல்ல மூச்சு இருந்தால் தான் அந்த இடத்த வந்து நல்லதாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் சங்கல்பம் மமோபாத்த, நம்ம வந்து இந்த என்ன வருஷத்தில் இருக்கோம், எந்த கல்பாதியில் இருக்கோம், என்ன மாதம், என்ன நட்சத்திரம், நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரம் வரதா, திதியில் 2 திதி வரதா, அது எல்லாம். அதனால தான் டெய்லி பஞ்சாங்கம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது.
அப்படிப்பட்ட இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம், சரியா, அஷ்டமி திதி. அப்போ இதை டெய்லி படிச்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்டா பூஜை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், மணி அடிப்போம். கண்டான்னா மணி அடிச்சுட்டு ஆசனம் கொடுப்போம் சுவாமிக்கு. சங்க பூஜை, சில பேர் அதில் சங்குக்கால் இருக்கும், இந்த சங்குக்கு இது பண்ணி சங்கில் வெள்ளம் விடுவா, கண்டு சங்கு தீர்த்தம் தெளிப்பான், சரியா. அதுக்கப்புறம் கலச பூஜை, அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டை தான் வந்துட்டு சுவாமிக்கு அந்த இதுக்கு வந்து உயிர் கொடுத்து பண்ணுறது. இது எல்லாம் தான் ஒரு பூஜையில் நடக்கும். ஏன் இதை இப்போ சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ இன்னும் ஒரு 2 நாள் கழிஞ்சாச்சுன்னா வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வருது. அப்போது நம்ம பண்ணுற காரியங்கள் இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், தெரியாமல் இருக்கிறவாளுக்கு உள்ள எபிசோடு தானே. அப்போது அந்த மாதிரி இருக்கும்பொழுது இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பண்ணுற காரியத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும். அப்புறம் எதுவும் ஐயோ அது இல்லாமல் போயிடுதே அப்படின்னு நினைக்கப்படாது. அப்போ எல்லாருக்குமே வந்து டைம் கிடைக்கிறது. இன்றைக்கி நான் ஏன் இதை இன்றைக்கி போடுறேன் அப்படின்னு கேட்டால், மறுபடியும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஹாலிடே. இந்த ஹாலிடேயில் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு உள்ளதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காகத்தான் இது போடுறது. வரலட்சுமி விரதத்தை பற்றி என்ன பூஜைகள் என்னங்கிறத பற்றி உங்கள் வாத்தியார் சொல்லியிருப்பார். இருந்தாலும் ஏதாவது டவுட் உண்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது போட்டால் வரலட்சுமி பற்றி பேசலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட வந்து அடுத்த வாரத்தில் வந்து தசமகா வித்யையில் காளி ஆரம்பம். ஏன்னா அதுலேருந்து தசமகா வித்யை தான் போகும். இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏதாவது கேட்கணும்னு இருந்ததுன்னா, வரலட்சுமி பற்றி தெரியணும் போடணுன்னா போடலாம், அதர்வைஸ் வேண்டாம். ஏன்னா காளியோடது ஆரம்பமாகுது. ஏன்னா ரொம்ப நாள் பெண்டிங் அது தசமகா வித்யோடு காளி ஆரம்பம். அப்புறம் 10 வித்தியைகளை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அதனால் வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். எல்லாருக்கும் ஆடி 18ஆம் பேருக்கு, அதுக்கப்புறம் வரலட்சுமி விரதம், ஆவணியாவட்டம் எல்லாம் வர்றது. எல்லாருக்கும் நல்ல அருமையாக அழகாக உங்கள் ஆண்களில் இந்த பூஜைகள் எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட வேண்டிட்டு நன்றி, வணக்கம்.